ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன பிளான்? மதியத்துக்கு லஞ்சு. மதியத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காத டிஷ் என்னவா இருக்கும்? வெஜ்ஜா? வெஜ்ஜு தான். ஓ, வெஜ்ஜு தான் சாருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. வெஜ்ஜு சாப்பிட மாட்டீங்க அப்போ? வெஜ் எனக்கு ஓகே தான். கீரை வெஜ், அது கூட கருவாடு. அப்படின்னா சாம்பார் வெஜ், அது கூட கருவாடு. அப்படின்னா சாம்பார் கூட வந்து சிக்கன் தொக்கு. அப்புறம் அது வந்து வெஜ் சமையல். இப்ப வெஜ்னு சொல்லிட்டு நீ முட்டையை தூக்கி போட்டுருக்க உள்ள. உங்களுக்கு தான் அதான் பியூர் வெஜ் தான் இறங்க மாட்டேங்குதே. இது கூட செய்யல, முட்டை கூட செய்யல அப்படின்னா சாப்பிடவே மாட்டீங்க யாருமே. சரி, என்ன பிளான் மதியத்துக்கு? அதான் கண்டுபிடிங்க. உங்களுக்கு பிடிக்காத டிஷ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என்னவா இருக்கும்? வெஜ்ஜு ஓகே, கரெக்ட், வெஜிடபிள் தான். என்னவா இருக்கும்? தெரியலப்பா எனக்கு. மூணு அடுப்புல 3 ஏத்தியாச்சு ஸ்டார்டிங்லே. குருமா குழம்பு பெஸ்ட். தப்பு இல்லை. புரியல எனக்கு. தொண்டையில அடைச்சுக்குமா வெஜிடபிள்னா? வெஜிடபிள்னா அடிச்சுக்காத இல்ல. இது வந்து டிஃபைன் பண்ணுதா? இது வெஜிடபிள், இது நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுதா உங்க த்ரோட்? வெஜிடேரியன் நான் நிறைய சாப்பிட்டு இருக்கேன். இந்த குருமா குழம்பு நமக்கு ஆகாது. என்னதான் சமைக்கிறது? இருக்கிறது 10 குழம்பு தான், அதையே மாத்தி 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 மாத்தி. உனக்கு என்னன்னாலும் குழம்பு தெரியுமா? ஒரு லிஸ்ட் ஒன்று என்கிட்ட கொடுத்து டெய்லி காலையில வந்து பார்த்தா நான் பிக் பண்றேன். இன்னைக்கு இது, நாளைக்கு வந்து பார்த்தா இந்த குழம்பு நான் பிக் பண்ணி தந்துடுறேன். அது செம சிம்பிள், முடிஞ்சு போச்சு. வெரி குட், பண்ணிடலாம். உங்களுக்கும் இறங்காது, சந்தியா வீட்டுக்காருக்கும் இறங்காது. தண்ணி வச்சிருக்கேன். சுஜனுக்கு சுடு தண்ணி வேணும். பாதாம் ஊற வைக்கலான்னு பாக்குறேன். பாதாம் ஊற வச்சு சாதனா கொடுக்கலாம். சுஜனுக்கு குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா? குடிக்கிறதுக்கு. இந்த தண்ணியில எங்கன்னா குளிக்க வைக்க முடியுமா குழந்தைய? குடிக்கிறதுக்கு. சுஜன் தண்ணி குடிக்கிறதுக்கு 6 months ஆயிடுச்சுல, அதனால தண்ணி கொடுக்கணும்ல, அதனால தண்ணி அவனுக்கு வச்சிருக்கேன். காய்கறி எல்லாம் வெட்டலையா? ஆமா, இதோ ஸ்டார்ட் பண்றேன். நான் என்ன சொல்லி அமிச்சேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தேங்காய் நீ சின்னதா பீஸ் வாங்கின சொன்ன. தேங்காய் பீஸ் கிடைக்கல, அதுக்கு பதிலாக நான் தேங்காய் வாங்கினேன். எவ்வளவு இது? 23 ரூபா நினைக்கிறேன். ஐ திங்க். டவுட், காய்கறி கட் பண்ற இடத்துல வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்குங்க. பாத்திரத்தை கழுவி எங்க வைக்க? பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்குலாம் ஒரு இடம் தேவையா? பின்ன வேண்டாமா? சரி, அதை தூக்கி இங்க போடு. எங்க போடு? இதுல போடு. அது அந்த இடம் பத்தாது. இதுக்கு ஒரு நான் பெஸ்ட் ஐடியா சொல்றேன், ஃபாலோ பண்றீங்களா? இதை விட பெருசா கிச்சன் நல்லா பெருசா இருக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா தப்பு இல்லை. கோவா சீக்கிரமா எடுத்து சமையல முடி. என்ன நல்ல விஷயம் தானே சொல்றேன். பழுத்து இருக்கா? சாரி, தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். இப்போ இங்கே நான் காய்கறி வாங்கும்போது ஒவ்வொரு காயும் எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தேன். கொலன்னு இருந்துச்சுன்னா பழுத்து இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் இக்னோர் பண்ணேன். கட்டியா நல்லா கெட்டியா இருந்தது மட்டும்தான் வாங்கினேன். இது காயா இருக்குல்ல, 1-2 பழுத்து இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது கோவக்கா அப்படிதான் வரும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் சைட்லாம் கோவ பழத்தை அப்படி தேடி திம்போம். நீங்க கோவ பழத்தை தூக்கி போட்டு காயை வந்து சமைக்கிறீங்க. பழம் எப்படிங்க சமைக்க முடியும்? நானு போர்டு வந்து பெரிய போர்டு இருந்துச்சா, இது சொல்வாங்கல்ல, ஒரு இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொந்த காசு சுனிய கட்டுறது. சொந்த காசு அது இல்ல, கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்குவானாம், பல கோடி கொடுத்து வீடு வாங்குவானாம். அந்த வீட்டுக்கு தேவையான விஷயத்துக்கு செலவு பண்றதுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு யோசிப்பானாம். அதை வந்து ஒரு பழமொழியில வந்து இதுவா சொல்லுவாங்க, அது இதுவாக்குற மாதிரி. அது எக்ஸாக்டா எனக்கு என்னன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். பெரிய போர்டு வந்து 1000 ரூபாய், இது வந்து 600 ரூபாய். 600 ரூபான்னு சொல்லி இந்த போர்டை வாங்கிட்டேன். 1000 ரூபாய் கொடுத்து எதுக்கு வாங்குவானே அப்படின்னு சொல்லி அதுக்கு பால் மாறிட்டு இதை வாங்கினேன். பெரிய போர்டுன்னு எப்படி மீன் பண்ணு தெரியல. நல்லா கவனியா இந்த ஸ்பேஸ. இந்த இடத்துல இது இருக்கா, மேல வந்து பாத்திரம் கழுவி வச்சிருக்க. ஸ்டீல் போர்டு கீழே வச்சிருக்க. ஸ்டீல் போர்டுக்கு அதுக்குமே இடம் பார்த்தல. நீ இதோட பெருசு வாங்கினா எப்படி கீழே வச்சு கட் பண்ணுவேன்? அதே மாதிரி இன்னொரு தப்பு பண்ணிட்டேன். இந்த போர்ட்லயே இப்ப இது பிளைனா இருக்குல்ல, காயை நறுக்கிட்டு இந்த போர்டு இங்க இருந்து எடுக்கும் போது எனக்கு கஷ்டமாகுது. இன்னொரு போர்டு வந்து இது மேல இந்த இப்படி இருக்கும், இது இருக்குல்ல ஹூக்கு மாதிரி, அந்த மாதிரி ஹூக்கு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி மாட்டிட்டு இந்த இதுல இருந்து போர்டு இப்படி வருது. அப்ப நமக்கு வேணும்னா இதுல இருந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம
நிறைய இருக்கு. ஸ்டேஷனரி வாங்கணும், திங்ஸ் எல்லாம் பயங்கரமா வாங்க. இது கிராசரி வாங்கணும் வீட்டுக்கு. கிராசரிக்கு முதல்ல ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணு. இந்த மந்த்துக்கு என்னென்ன தேவைன்ட்டுன்னு லிஸ்ட்டை பேஸ் பண்ணி போட்டுட்டு பட்ஜெட்டை போட்டோம். டிமார்ட்லாம் தெரியல, பார்ப்போம். டிமார்ட் கூட்டு போறீங்களா? ஸ்கைவாக் டிமார்ட்டா இல்லை விருகம்பாக்கம்? விருகம்பாக்கம். ஸ்கைவாக் டிமார்ட்ல எனக்கு என்னமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. எனக்கு என்னமோ நிறைய திங்ஸ் இருக்கா மாதிரி தெரியல. விருகம்பாக்கம் டிமார்ட் வந்து நல்லா பெருசா இருக்கு. அதனால விருகம்பாக்கம் டிமார்ட்டுக்கு வந்து கூட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். என்ன தேடிட்டு இருக்க? என்னதான் தேடு, என்னையதான் தேடுறேன். என்ன தேடிட்டு இருக்கீங்க? என்னதான் தேடிட்டு இருக்கு? என்னதான் தேடுறேன், வேற என்ன தேடுறேன்? எனக்கு டவுட், போன வாரம் தானே அந்த பாட்டில ஃபில் பண்ணேன். அது வந்து 1/2 லிட்டர், சரியா? 1 லிட்டர் என்ன ஆல்மோஸ்ட் 600 ரூபாய்க்கு மேல நினைக்கிறேன். 500 ரூபா, 600 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ரேட் ஞாபகம் 400 சம்திங் தான். இதுலயே ரேட் இருக்கும், காட்டுறேன். இதுலயே ரேட் இருக்கும். ஐயோ, கடை காந்தது. இந்த பாட்டில் 1 லிட்டர் பாட்டிலா? 1 லிட்டருக்கு 1 லிட்டர். இப்போ தெரிஞ்சிடும் என்ன ஜாஸ்தியா இருக்கா, பாட்டில் சின்னதா இருக்கான்னு. இதோ போட்டிருக்கேன் 1000 ml. 1000 ml தான். அது ஃபுல் ஆகுமா? ஃபுல்லா ஆகாது. நான் ஐயோ வளர்ற ஃபுல் ஆயிட்டு என்ன கொஞ்சம் பாக்கெட்ல இருக்கு. அதுதான் நானும் பெட் கடை வந்தேன். அது ஃபுல் ஆயிட்டு என்ன நிக்கும்னு சொல்றேன். அதுதான், அப்படிதான் நிக்கும். வளர்றேன் நானு. அவ பாட்டில் சின்னது. 1000 ml தானே போட்டிருக்காங்க. 1000 ml அப்போ பேக்கெட் பெருசா? ஒண்ணு இதயம் நல்லன்னா ஜாஸ்தியா தந்திருக்கான், இல்ல பாட்டில் சின்னது. ஃபுல் ஆயிட்டு இவ்வளவு என்ன வருது? ஃபுல் ஆயிட்டு இவ்வளவு என்ன வருது? இது என்ன ஒரு 50 கிராம் இருக்குமா? 50 கிராமுக்கு கம்மியா இருக்கும், கரெக்டா? ஒரு 30 கிராம் இருக்குமா? ஒரு தாளிக்கிற அளவுக்கு இருக்குப்பா. இன்னொரு பாட்டில் எதுக்கு வச்சிருக்க? 2 பாட்டில் வச்சிருக்க. ரெண்டுமே நல்லெண்ணெய் ஃபில் பண்றது தாங்க. போன தடவை கிராசரி கம்மியா வாங்கிட்டேனா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல எதனால ஜாஸ்தி ஆச்சு, எக்ஸஸா என்ன அப்படி நான் பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்ன ஐட்டனா? ஐ திங்க் என்னன்ட்டு இல்ல, நிறைய திங்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. 5 பெட்டி திங்ஸே வந்து காலி ஆயிடுச்சு. அஞ்சரை பெட்டி ஐட்டமே காலி ஆயிடுச்சு, தெரியுதா? இருக்கு, எல்லாமே ஃபில்டா தான் இருக்கு. இது பாருங்க, கடுக்கெல்லாம் காலி. தள்ளிப்போங்க, மேல பொறுக்க இது பண்ணுங்க. மிளகுலாம் காலி ஆயிடுச்சு. இதுவுமே இவ்வளோண்டு தான் இருக்கு. மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டேன். கோவக்காய் தாளிக்கிறதுக்கு முன்னாடி அப்பளம் பொரிக்கணும்னு நினைச்சேன். கோவம் எத்தனை சைடிஷ் இருக்குது, அப்பளம் கிடையாது. இந்த எண்ணெயிலே வந்து பாத்தீங்கன்னா அப்பளத்தை பொரிச்சுட்டு அதுலயே கோவக்காய். ஆமா, பின்ன எண்ணெயை வேஸ்ட் பண்ணுவாங்களா? அப்புறம் பொரிக்கிற எண்ணெயை வேற என்ன பண்றது, அது வேஸ்டா போயிடும். அதுக்கு இந்த மாதிரி தாளிச்சிடலாம்ல. அப்பளம் பொரிக்கிற எண்ணெயை எடுத்து வைக்கலாம் தானே? அதெல்லாம் வைக்க கூடாது. ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அன்னைக்கு வேற ஏதாச்சும் இதுல வந்து சமைச்சிடணும். எடுத்து வச்சு அடுத்த நாள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கோவக்காய் பாதி பழுத்து இருக்கு, பாதி காயா இருக்கு. அது ரொம்ப எல்லாம் பழுக்கல. அப்பா அது பெருங்காயம் நினைக்கிறேன். பெருங்காயம் தான், யார் இல்லைன்னு சொன்னா? உப்பு கொட்டுற மாதிரி பெப்பர் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்க. இல்ல பெருங்காயம்லாம் உடம்புக்கு நல்லது. யார் திங்க போறா? நாங்க தானே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையா நான் செய்யறது? கல்லுப்பா? சால்ட் தான் போடுறோம். இது ஃப்ரை மாதிரி பண்றேன்ல, அதனால சால்ட் தான் போடணும். கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா கரையில அப்படின்னா நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது மந்த் எண்ட் ஆயிடுச்சு, அதனால தான் எல்லாமே காலி ஆயிடுச்சு. எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆனா எப்பவுமே இந்த மாதிரி காரெல்லாம் எதுவுமே போடவே இல்லை. இல்ல கொஞ்சம் வதங்கட்டும் ஆயில்ல. பெருங்காயம் ஒரு குறிப்பிட்ட கோவக்கால் மட்டும் ஓட்டிங்குதுப்பா. அதான் மிக்ஸ் பண்றோம்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க கூட சமையலுக்கு வீடியோ எடுத்து நான் சமையலை கத்துக்கிறேன். ஓ, என் சீக்ரெட்லாம் நீங்க கத்துக்கிறீங்களா? நல்லா இருந்துச்சுன்னா கத்துக்கிறேன், நல்லா இல்லைன்னா டெலீட் பண்ணிடுறேன். இல்ல வீடியோ விட்டு தாளுங்க. கல்யாணம் இத்தனை வருஷமா நான் தானே சமைக்கிறேன். என் சமையல தானே சாப்பிடுறீங்க. நடுப்புல நான் சமைச்சதே இல்ல. ஒரு நாள் சமைச்சிட்டு வேணா இப்படி வச்சுப்போம், வெஜ் நீனு நான்வெஜ் நானு. ரொம்ப சந்தோஷம். ஆனா எப்படி நான் வெஜிடேரியன் நான் எப்படி செய்யறேனோ அந்த மாதிரி நான் வெஜிடேரியன் செய்யணும். நான் வெஜிடேரியன் செய்யற அன்னைக்கு பாத்திரம் நீங்க தான் கழுவணும். சமைச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் நீங்க தான் கழுவணும். என் அடுப்பு கிளீனா இருக்கும். பாத்திரம் கிளீனா கழுவு எடுத்து மத்த வேலையை வேணா நான் பாத்துக்கிறேன். ஆனா டேஸ்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டேஸ்டா இருக்காது. என்னது டேஸ்டா இருக்காது? பிரியாணி போன வாரம் தான் ஒரு பிரியாணி செஞ்சேன்.
தம் பிரியாணி. அது ஆக்சுவலா யூடியூப் பார்த்து செஞ்சேன், அது கேவலமா வந்துருச்சு. அது பிரியாணி நீங்க எதையாச்சும் என்னாலே miss ஏத்துக்க முடியல. பண்ணிருப்பீங்க அவங்க சொன்னதுல. காரம் போயிடுச்சு. மிளகாத்தூள் அரைக்கணும்பா. மிளகாத்தூள் கடையில வாங்கின மிளகாத்தூள் இது காலி ஆயிடுச்சு, அரைச்சது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடையில வாங்கினேன். ஒரு ரைஸ் மில்லுக்கு ஓனரு கடையில வேற கடையில போய் அரைக்க போறேன்னு ஆமா, சொல்றேன். ரைஸ் மில்லுக்கு ஓனரு அது ஊர்ல. சரியா, எங்க மாமனார் இருக்கிற வரைக்கும் எனக்கு மிளகாத்தூளுக்கு பஞ்சம் இல்ல, தேங்காய் எண்ணெய்க்கு பஞ்சம் இல்ல, நல்லெண்ணெய்க்கு பஞ்சம் இல்ல, பருப்புக்கு பஞ்சம் இல்ல, சர்க்கரைக்கு பஞ்சம் இல்ல. அதே மாதிரி இந்த கேழ்வரகு மாவு, பச்சரிசி மாவு இதெல்லாம் எங்க மாமனார் எனக்கு கொடுத்து விட்டுருவார். மிளகாத்தூள் இதெல்லாம் அரைச்சி எனக்கு கொடுத்து விட்டுருவார். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் எங்க மாமனார் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுத்து. எண்ணெய் முக்கியமா எண்ணெய். எண்ணெய் மெயினா எண்ணெய். நான் போனேன் அப்பா இருந்த வரைக்குமே வேர்க்கடலை எண்ணெய் தான் நம்ம சமைச்சோம். கரெக்டா? கடலை எண்ணெய் வந்து அதை வடை சுடுறது, அப்பளம் பொரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன். அதே மாதிரி எண்ணெய் வந்தா 5 லிட்டர் எண்ணெய், 10 லிட்டர் எண்ணெய், ஒரு பெரிய நல்லெண்ணெய் வந்து இதுக்கு என் முடிக்கு வந்து தேங்காய் எண்ணெய், ஒரு செக்குல ஆட்டி கொடுக்குற தேங்காய் எண்ணெய் தானே தடவுவேன் தலைக்கு. எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க மாமனார் இருக்கிற வரைக்கும் நான் ஊருக்கு போனா எங்க மாமியார் நான் வரத்துக்குள்ள இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருவாங்க. அந்த திங்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கே நான் கார் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. எங்க மாமனார் போய் சேர்ந்தாரு, எல்லாம் போச்சு. பாதாம் ஊற வைக்கிறேன். உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம். வேண்டாமா? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு 5 இல்ல வேண்டாம். எப்ப சாப்பிடுறதுக்கு? இப்ப சாப்பிடுறதுக்கு சுடு தண்ணியில தான் ஊற வைக்கிறேன். கை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம். வேண்டாமா? இந்த கண்ணாடி பாட்டில் எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு கேப்பல்ல, கண்ணாடி பாட்டில வாங்கி பத்திரமா கழுவி வச்சிருக்கேன். இதெல்லாம் இன்னும் ஃபில் பண்ணல. வாங்கி பாக்கெட்டா உள்ள போட்டு வச்சுக்க. பாக்கெட்டா உள்ள போட்டு வச்சுக்கிறேன். கடலை மிட்டாய் என்ன இது? கடலை மிட்டாய் இல்ல, வால்நட்டு, பிளாக் கிரேப்ஸ், பிஸ்தா, பாதாம், அத்திப்பழம். தப்பு இல்ல. பருப்பு எதுக்காக? இதோ மணத்தக்காளி கீரை இருக்கு, கூட்டு மாதிரி பண்ணிடணும். நான் கீரை வீணா போயிட்டு. கூட்டா? நீ இது பண்ண போறேன்னு சொன்ன. என்னது? எனக்கு பிடிக்காத ஒரு குழம்பு, அது பேர் மாதிரி. அது பண்றேன்ப்பா. கீரை வீணா போயிடும்ல. கோவக்காய், மணத்தக்காளி கீரை சைட் டிஷ். பேரிச்சம்பழம் சாப்பிடுறீங்க? பேரிச்சம்பழத்தை ஊற வைக்க போறியா? இல்ல சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். வேண்டாம். டேப்போ வாங்கினேன். லயன் டேட்ஸா? இல்ல, பிளாக் டேட்ஸ். பாதாமும் வேணான்ற, பேரிச்சம்பழமும் வேணான்ற. என்ன? எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, யாராச்சும் ஒண்ணுமே குடுக்கல போல இருக்கு, பாவம் நினைக்க மாட்டாங்க. காலையில இருந்து சமைச்சிருந்தாங்க, சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. மோர் கொடுத்தல, மோர் பசியை கிளப்பிடுச்சு, சாப்பிடணும். தோசை ஊற்றி தரட்டுமா? வேண்டாம், நீ சமைச்சு முடிச்சு, நான் டாக்டர் இதையே சாப்பிட்டுக்கிறேன். எப்படி டிஃபன் செய்யணும் தானே? வேண்டாம். கீரை ஆல்ரெடி கிள்ள போறியா? கிள்ளிட்டேன். கீரைலாம் இப்ப ஆஞ்சிட்டு இருந்தா வேலைக்காகுமா? இது மணத்தக்காளி கீரையா, புளிச்ச கீரையா? மணத்தக்காளி இல்ல, குழம்பாவே வச்சிருவா. நீ குழம்பு வச்சுனா ஒரு கட்டு கீரை பத்தாது. குழம்பு வச்சுனா அப்ப அந்த குருமா குழம்பு சொன்னியா? அதான் அதை கேன்சல் பண்றவான்னு கேக்குறேன். ஆனா உனக்கு நீ குருமா குழம்பு நீ சாப்பிட்டு எனக்கு சைட் டிஷ் எனக்கு ஓகே தான். கடலைப்பருப்பு, அது தோரம்பருப்பு, கடலை பருப்பு சந்தியாவுக்கு சேர்க்க கூடாதுல்ல. டாக்டர் அப்படி சொன்னாரானே தெரியல, நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சொன்னாங்களேப்பா டாக்டர், கடலை பருப்பு கடலை மாவு சேர்த்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல ஞாபகம் இருக்கா? இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, தேங்காய் கூட சாப்பிடுங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சாரு அந்த டாக்டர். நீங்க வெயிட் லாஸ் ஹெவியா இருந்ததுனால சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆமா, நான் ஹெவியா வெயிட் லாஸ் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நான் மெடிசன் வேற எடுத்தேன்ல, அதனால நல்லா தேங்காய் கூட சாப்பிட சொன்னாரு என்ன. அப்ப அவரு எதையுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஜென் டாக்டர்ல எனக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஜென் டாக்டர் நல்லா சாப்பிடுங்க ரேத்தி, நல்லா சாப்பிடுங்க அப்படி சொன்னாரு. என்ன வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிடுங்க அப்படி சொன்னாரு. ஆனா நிறைய கீரை, காய்கறி, பழம் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க ரேத்தி அப்படி சொன்னாரு. இதுக்கு அதே பொடியா? சமையல்ல
கோவக்காக்கு போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, சமையல் எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் வரும். மஞ்சள் பொடி, வெள்ளைப்பொடி. இதுனா வெள்ளைப்பொடி, இது தானே பெருங்காயம், பெருங்காயம், மிளகாத்தூள். ஆனியன் எதுக்கு? அதுல போடுறதுக்கு. அவியலுக்கு ஆனியனா? அவியல் இல்ல, அந்த கூட்டு. ஐயோ இவருக்கு என்னமா சமையல் பேரு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. பீன்ஸ், கேரட்டு, பட்டாணி போட்டு குடிக்காத குழம்பு. குருமா குழம்புனா அந்த பட்டை லவங்க எல்லாம் போட்டு வைக்கல, மிளகாத்தூள் போட்டு நார்மலா தாளிப்பு போட்டு. எப்படி நீங்க தான் தின்ன போறீங்க, என்ஜாய். ஏன் அந்த கீரை கூட்டு வச்சிட்டேன் உங்களுக்கு வாட்டமா, அந்த கீரை கூட்டை வச்சுட்டு நீங்க வேலை பார்த்துருவீங்க அதானே. நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். இது இறங்காது. இறங்காது இல்லை. இதுல என்ன கொடுமைனா மதியத்துக்கு இதை கொடுத்து விட்டுருவேன், நைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வச்சு வந்து தோசை இட்லியும்பீங்கல்ல. ஓ சார் வந்து பெரிய அப்பா டக்கரு, இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படிதானே? இருக்கிறதெல்லாம் இல்லை, இந்த ஒன்றை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த ஒன்று மட்டும் வேண்டாம். அது ஒன்று மட்டும் வேணாம், மீதியெல்லாம் கொடுத்தா சாப்பிட்டுருவீங்க. வேற எது நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், இது மட்டும்தான் வேண்டாம்னு சொல்றேன். குருமா குழம்பு எனக்கு அந்த டேஸ்டே ஆகல. இவனுக்கு வலிக்காது பாப்பா, அவனுக்கு அடிச்சா வலிக்குமான்னு கேளு. அப்ப உனக்கு அடிச்சா வலிக்குமா? வலிக்காதா? வலிக்காதா? அப்ப என்ன கேள்வி, என்ன கேள்வி இது? டே கப்பு, கப்பு, இந்த கப்பு பையன் குளிக்கவே இல்லம்மா. அப்ப நீ கப்பு பொண்ணு, இவன் கப்பு பையன். கச்சா முச்சான் என்றால் ஆக்கிவிட்டேன். நான் சமைச்சாதான் கச்சா முச்சான் ஆகும்னு சொன்னேன். நானே இப்ப காலி பண்றேன் சரியா, நீங்க சமைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துருவீங்க. உங்களை மாதிரி கிடையாது நான். தப்பு இல்ல, காட் மை பாயிண்ட். கரெக்ட் கரெக்ட். மட்டு மட்டு கட்டிங் வேலை தான் பெரிய மேஜரான வேலையே. அதனாலதான் அவரை வந்து நான் நைட்லயே முடிச்சு வச்சிருது. நைட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இந்த பட்டாணி, இந்த கேரட், பீன்ஸு இவங்க எல்லாம் நைட்டே ரெடி ஆயிருப்பாங்க. இப்ப நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் நறுக்கி இந்நேரம் அடுப்புல ஏத்திருப்பேன். இந்த கடையில ஒரு சாப்பர் மாதிரி விற்கும் தெரியுமா, தலையில போட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சானுன்னா. ஐயோ நீங்க வேற, அந்த சாப்பர்லாம் வாங்கத்து அது அது இல்லைன்னா வெங்காயம் தக்காளி மிக்ஸில போட்டு அடிச்சு ஊத்தி. எனக்கு புரியல என்ன என்ன. ஓ நீங்க சாப்பிட மாட்டீங்கன்றதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி நிக்கிறீங்களா? இப்ப வெங்காயம் தக்காளி உள்ள இருக்கணும் அவ்வளவுதானே. சாப்பிட மாட்டீங்க, மிக்ஸில அரைச்சினா இன்னும் நைஸா இருக்கும்ல. ரொம்ப அரைக்கணும், ஒன்னும் பாதியமா அரைப்பாங்களா, அது ஒன்னும் பாதியமா அரைச்சு வந்து பார்த்தா ஊத்தி விட்டுரு, வேலை முடிஞ்சு. என்னடா இன்னும் இவர் வேலையை ஆரம்பிக்கவில்லையே என்று நினைத்தேன். பெரிய வெங்காயம் கண்ணு எரியாத. யார் சொன்னா எரியாதுன்னு? இட்ஸ் மீ. Who told you? Who told you? My father. அவர் இருந்தா தான் நான் கேட்க முடியும், அவர் இல்ல அதனால அவரை நான் கேட்க முடியாது. கட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சா? தக்காளி மட்டும் நான் இருக்கும், மீதெல்லாம் முடிஞ்சிச்சு. இங்க பாத்தியா எப்படி வந்திருக்கு, அழகுதா? பார்க்க நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிடவே இல்ல அதுக்குள்ள நான் ஏப்ப ரொம்ப பலமாக இருக்கிறது. அவரை கிண்டி விடும்போது ஒரு 4 கரண்டி வாயுல போயிடுச்சு. ஜம்ப் பண்ணி போச்சு. ஜம்ப் நான் பார்க்கலையே. சாப்பிட்டா நல்லா இருக்கு. உப்புக்காரம் கட்டாக்கா? எல்லாம் கட்டாது. முடிந்து விட்டது வேலை. குழம்பு தாளித்து விட்டால் கீரை கூட்ட தாளிங்க, அதை தாளித்து விட்டால். ஓ மை காட், ஒரு விஷயத்தை மறந்து விட்டேனே. என்னாச்சு? பூண்டு உரிக்க மாட்டேன். பூண்டு எதுக்கு? குருமா குழம்பு. மசாலா டப்பில என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுற வேண்டியது. ஏய் என்ன ஓவரா பேசுற? என்ன ஓவர் பேச்சு? அதெல்லாம் போட்டு தாளிக்கணும். முடிஞ்சா? இல்ல வதக்கால் முடிஞ்சிச்சுன்னா காய போட்டு இது பண்ணிட வேண்டியதான். நான் தம்பியை குளிக்க வச்சுட்டே வந்துட்டேன். நீங்க தம்பிய குளிக்க வச்சுட்டே வந்துட்டேன். இது என்னது, அவியலா? அவியலா? நான் கீரை கூட்டு அப்படின்னு ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மணத்தக்காளி கீரை கூட்டு. மணத்தக்காளி கூட்டு மாதிரி இல்ல, கீரை குழம்பு மாதிரி இருக்கு. கீரை கடைசல் மாதிரி வந்துச்சுல, தண்ணி நான் எடுத்துருக்கணும். சரி கீரை தண்ணி சத்து ஜாஸ்தியா இருக்குமே, அதுவும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை எடுத்து கீரையை போட்டு நீ தண்ணி ஊத்துனியா?
ஆமா கீரை வேக பின்ன பருப்பு கீரை ரெண்டுத்தையும் போட்டிருக்கேனே, தண்ணி ஊத்தாம அப்படியே போடுவாங்க. அப்பா வரைஞ்சிட்டியா காமி? புரியல, எது மட்டும் வரையில? இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா? கம்ப்ளீட் பண்ணிட்டிய. வானமே சாதனா செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி, தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, தேர்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனு. இது 2 பேர் யாருமா? நானும் தம்பியும். நீயும் தம்பியுமா? இது என்ன? இது ப்ளூ கலர்ல எங்கேயும் மரம் இருக்கு. ஓகே, நிறைய உட்காந்து ஸ்கெட்ச் தான் பண்ணிட்டு இருக்கியோ? நல்லா இருக்கே, நல்லா இருக்கு. இது என்ன ஹாட்டினா? இது யாருமா அது? சந்தியா. சந்தியாவை தான் அப்படி வந்து வச்சுக்கியா? அடுத்தது காமி. ஓகே, நிறைய பெயிண்டிங் வச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். சூப்பரா இருக்கு பேபி. முடிச்சிட்டியா மேக்கப்? ரொம்ப சிம்பிளா நான் கிளம்பிட்டேன். அடுத்த ஒர்க் அடுத்த ஒர்க்கு சாப்பாடு கட்டணும். வாங்க போ. என்னென்ன சமைச்சோன்னு பார்த்தலாமா? ஓகே, இதான் நான் சொன்ன உங்களுக்கு பிடிக்காத குருமா குழம்பு. டிஃபனுக்கு வந்து தோசை, அது அடுப்புல வெந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கீரை கடைசல், கீரை கூட்டு, மணத்தக்காளி கீரை கூட்டு. இது வந்து சுட சுட சாதம். இது வந்து முட்டை வறுவலும் ஏதோ ஒண்ணு. இது வந்து கோவக்காய் பொரியல். மத்த டப்பாலாம் இது வந்து சுடு தண்ணி, அது வந்து பால். இது வந்து என் தங்கச்சிக்கு தேங்காய் போடக்கூடாது, அதனால இந்த குழம்பு வந்து தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி அவளுக்கு மட்டும் தனியா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து நான் சொன்னல பாதாம், பாப்பாக்காக ஊற வச்சிருக்கேன். இது காலைக்கு நைட்டுக்கா? பாப்பா எப்ப சாப்பிட்றாலும் சாப்பிட்டோம். இது பாப்பாக்காக பாதாம், அது வந்து இது பண்ணிட்டு இருக்கு, ஊற வச்சிருக்கேன். அவ்வளவுதான் சாப்பாடு. இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் டிஃபன் எல்லாமே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.